திருமகன் அது என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் போய் இருக்க வேண்டும், அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் விரைவிலேயே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட பேசுறப்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எம்எல்ஏ அவரு. எனக்கே தெரியாது. எனக்கு இருப்பாரு. உண்மையாலுமே சொல்கின்றேன், ஒரு மனிதனுக்கு 2 பக்கம் ஒன்று என்று சொல்வாரு. எனக்கு இவனை பத்தி கொஞ்சம் தான் தெரியுது ஒழிய அதிகமாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. மனைவி என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். நான் திருமணத்திற்கு பிறகு இவ்வளவு நாள் நான் இருக்கின்றேன் என்பதே பெரிய விஷயம். ஏனென்றால் எனக்கு அதனால என்னுடைய உடல்நிலை ஓரளவுக்கு இன்றைக்கு தான் என்னுடைய மனைவி தான் காரணம். இன்னொன்று, நான் யாரிடம் சண்டை போட்டாலும் அவரை தனியாக அழைத்து சமாதானம் சொல்லக்கூடிய ஒரு பொறுமையின் சிகரம் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் மனைவி பார்க்கக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தலையில ஏறி. உங்களை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு தலைப்பு நீங்க வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? நான் கமலஹாசன் சொன்ன அப்படி நான் நல்லவளா கெட்டவளா? சார் ஒரு சில தலைவர்களை பற்றி சொல்றேன் சார். அவங்களை பத்தி ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு என்ன சொன்னதோ. காமராஜர் தன்னிகரில்லா தலைவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தவர். பெரியார் பெரியார் தமிழ்நாட்டிற்கு விளக்கேற்றி வைத்த ஒரு மனிதர். கலைஞர் கருணாநிதி கலைஞர் அவர்கள் தமிழை அழகுபடுத்தியவர். செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா முதலமைச்சரைக்கு நான் என்றைக்கும் நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும். அவருடைய மனைவி துர்கா அம்மையார் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சகோதரி இறந்தபோது ஈரோட்டில் வேலை செய்திருந்த எல்லா அமைச்சர்களும் அந்த பெரிய காரியத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஈரோட்டுக்கு புறப்பட்டு விட்டார். எல்லாத்தையும் நடுவழியில் நிறுத்தி உங்களுடைய இத்தனை வருடம் அரசியல் கால அனுபவத்துல EVK இளங்கோவன் அவர்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? நான் என்ன அட்வைஸ் இளங்கோவன் என்னை போன்றவர்களுக்கு சொல்வது என்ன இருக்கும் என்று சொன்னா, கொஞ்சம் வரைக்கும் காமராஜரோட ஆட்சி அப்படின்றப்ப கிராமத்துல போய் யாரோ ஒரு தாத்தா பாட்டிகிட்ட பேசுனீங்கன்னா கூட அந்த காலத்துல காமராஜர் இப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்றத பேசுறாங்கல்ல. அப்படி அந்த அளவுக்கு மக்களை ஊடுற அளவுக்கு அவரோட அரசியல் எப்படி இருந்துச்சு சார்? நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, காமராஜருடைய காலத்தில், காங்கிரஸ் காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பல பேருக்கு உண்ணுவதற்கு 3 வேளை உண்ணுவதற்கு கூட உணவு கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறதுக்கு அவ்வளோ பெரிய கியூ நிற்கும். துணி கொடுப்பாங்க. துணின்னா என்ன, பழைய துணி, அதை வாங்கிறதுக்கு லைன் இருக்கும். ஆனால் இப்போ அது கூழ் ஊற்றலாம் ஒருத்தவங்க கூட வரமாட்டான். நீங்கள் பிரியாணி, கறி பிரியாணி போடுகின்றேன், 1 கிலோ கறிக்கு இவ்வளோ அரிசி போடுகின்றேன் என்று சொன்னால்தான் வருவார்கள். புது துணி கொடுத்தால்தான் வருவார். அதாவது முன்னேற்றம். மக்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார். காமராஜர் காலத்தில் முன்னேற்றம் கிடையாது. ஒரு சிறு வேலை நீங்கள் செய்தால் கூட மக்கள் அது பெரிதாக நினைப்பார். காமராஜருடைய காலத்தில் குழந்தைகள் 3/4 பேர் பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் இருந்தவர்கள். ஏன் போகவில்லை என்றால், பள்ளிக்கூடத்திற்கு போனால் உணவு கிடைக்காது என்ற காரணத்தால் இருக்கின்றோம் என்று சொன்னவுடன் அவர் செய்தது என்ன என்றால், பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு. அந்த மதிய உணவு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அரசாங்கத்தில், தமிழக அரசாங்கத்துடைய வரவு செலவு என்பது வெறும் 100 கோடி ரூபாய் தான். ஜஸ்ட் 100 crores. அதில் முடியவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவர் சுந்தரவடிவேலு என்ற ஒரு அருமையான அதிகாரி, ஒரு சுயமரியாதை, அவரை வைத்து இவர் எல்லோருக்கும் உணவு போட்டார். அதனால்தான் படிப்பவர்கள் தமிழகத்திலே கேரளாவை போல் அதிகமானார்கள். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், வசதி இல்லாத ஏழைகளுடைய குழந்தைகள் பல பேர் அரசிலே பல உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றார்கள், போலீஸிலே உயர்ந்த பதவியில் இருக்கின்றார்கள். அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதற்கு வித்திட்டவர்
காமராஜர் அவர்கள் தான். அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. சார், அரசியல்ல வெற்றி தோல்வி அப்படின்றது உங்களுடைய கரியர் எடுத்து பார்க்குறப்பவே எந்த அளவுக்கு வெற்றி இருக்கோ அதற்கு நிகரான தோல்விகளுமே நிறைய தேர்தல்கள்ல நீங்க அடைஞ்சிருக்கீங்க. வெற்றிக்கு மேலேயே தோல்வி வரும். நான் 5-6 தேர்தல்களில் வெற்றி பெற்று இது கலந்து கொண்டிருக்கின்றேன். 3 தேர்தலில் தான் நான் வெற்றி பெற்றேன், மற்றெல்லாம் தோற்று இருக்கின்றேன். இல்ல, அந்த தோல்வி எப்படி சார் ஏத்துக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்ப 2019 நாடாளுமன்ற இல்லை, தேர்தல் தோல்வியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எப்படி என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு ஒரு காமராஜருக்கு பிறகு இங்கே ஒரு பெரிய மக்கள் தலைவர் காங்கிரஸில் உருவாகவில்லை. மக்கள் தலைவர் யாரையும் சொல்ல முடியாது. யார் பாப்புலாரிட்டியா இருந்தாலும் மூப்பிலாரை சொல்லலாம், வாழப்பாடியா சொல்லலாம். பட் அவங்களே மக்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி வந்து என்ன இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அப்போ வந்து எப்பவுமே வந்து தமிழக காங்கிரஸ் என்பது மேலே இருக்கின்ற தலைவரை நாடிதான் அவருடைய ஆதரவில் தான் இருக்க வேண்டியது. அவங்க தான் மேல இருக்கிறவங்க. ஆமா, இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆகவே மேலிடம் எப்படி நடந்து கொள்கின்றதோ, மேலிடத்திற்கு எப்படி ஆதரவு இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டு முடிவுகளும் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவர்கள், கொஞ்சம் மூட நம்பிக்கை அற்றவர்கள் என்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி முதலிலிருந்தே எதிர்த்து வருகின்றார்கள். இன்றைக்கு நாளைக்கு எதிர்ப்பார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு. இன்னொன்று, தேர்தலில் வெற்றி பெறும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட தோல்வி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவராக இருந்தால்தான் அரசியல் இருக்கும். இல்லை, அதனால தான் இந்த கேள்வி சார். இப்போ அரசியலுக்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு நார்மல் மனிதனுக்கு வெற்றி எந்த அளவுக்கு அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தோல்வியும் வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய படிச்சு. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். வெற்றியை கேஷுவலாக எடுத்துக்கொள்வது, தோல்வியும் கேஷுவலாக எடுத்து. அப்போ அந்த வெற்றியை கொண்டு மமதை கொண்டு ஆடினீர்கள் என்றால் தோல்வி வந்தாலும் உங்களால் தாக்க முடியாது. நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க சார்? எனக்கு வந்து பர்சனலா அட்டாக் ஆகாதா? எதுவும் பர்சனலா என்ன, நம்ம வந்து எம்எல்ஏவா இருந்தோம், தோத்துட்டோம், எம்பியா இருந்தோம், தோத்துட்டோம் அப்படின்னு இப்போ நீங்க வந்து மனதளவில் ஓகே இது வந்து மக்கள் கொடுத்த தோல்வி தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தாலும், இப்போ நீங்க வெளியே வரப்போ உங்க தொண்டர்களை பாக்குறீங்க, அதுவெல்லாம் ஒரு பாதிக்காதா? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஆனா இப்படி ஆயிடுச்சானே அப்படின்னு உங்க சொல்லக்கூடியதெல்லாம் உங்களை எதுவும் பாதிக்காதா? இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முடிவுகள் என்பது தேர்தல் அறிவித்து விட்டோடனே தெரியும். என்னை பொறுத்தவரை எப்படி சார் அதை சென்ஸ் பண்றீங்க? நீங்கள் தெரியுங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் முதல் போட்டியிட்டேன். முதல் நான் போட்டியிட்ட போது எம்ஜிஆர் மரணம் அடைந்திருந்தார், இந்திரா காந்தி அவர்கள் 84 சொல்றேன் மரணம் அடைந்திருந்தார்கள். எனக்கு அது தேர்தலாகவே தெரியல. ஒரு பிக்னிக் ஆட்டச்சு. எந்த ஊருக்கு போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்றார். சத்தியமங்கலம் என்பது பெரிய ஒரு நகரம் கிடையாது, இருந்தாலும் எங்கே போனாலும் அப்படி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் காரை விட்டு இறங்குவேன், எப்படி மேடைக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியாது, மக்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த தேர்தலில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று தெரியும். அதே போல் அடுத்த தேர்தலில் நான் பவானி சாகரிலே நின்றேன், சிவாஜி அவர்கள் நிற்க சொன்னதால் அதில். அப்போ வந்து எனக்கு ஆரம்பம் முதல்ல தோற்றுருவோன்னு தெரியும். காரணம், நம்ம ஓட்டு கேட்க போகும்போதே 10 பேருக்கு மேலே வரமாட்டான். மக்களுடைய மனநிலை என்பது கொஞ்சம் அரசியலில் இருக்கிறவங்களாக தான் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும்போது எனக்கு தெரியும் வெற்றி பெற போகின்றோம் என்று, தோல்வி வரும்போது கண்டிப்பாக தோக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். ஈரோடு கரெக்ட். ஈரோடுல பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை இல்லை, அப்போ நான் தோப்பன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நல்ல போராடுறதுலாம் நல்ல வரவேற்பு ஈரோடு பாராளுமன்ற. ஆனால் அந்த தேர்தல் என்ன ஆயிற்று என்றால், அப்போ கொங்கு இயக்கம், நம்ம ஈஸ்வரனுடைய இயக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் விஜயகாந்த் கட்சியில் ஒரு ஆள் யாருன்னே யாருக்கும் தெரியாது, அவரும் போட்டு 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் தோக்க வேண்டியதாக இருந்துச்சு. விஜயகாந்தை பொறுத்தவரையில் நான் அவரோடு அதிகம் பழகியது கிடையாது. பழகி இருக்கின்றேன், அதிகம் கிடையாது. கடைசியாக ஒரு தடவை தான் அவரோடு கொஞ்சம் பாம்பேயில் அவரை பார்க்கறதுக்கிட்டே போனேன். சிறந்த மனிதர் அவர், நல்ல தனிப்பட்ட முறையில் சிறந்த மனிதர். மற்றவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டால் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று இருந்தவர். கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவர், கொஞ்சம் முரட்டுத்தனமும் உள்ளவர்
என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மற்றபடி பாம்பேயில் ஒரு தடவை நான் அவரை சந்திப்பதற்காகவே பம்பாய் சென்றேன். பம்பாய் சென்று நான் அவரிடம் பேசி அப்போது அவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாங்கள் அவர் வருவதற்கு தயாராகிவிட்டார். அங்கே பிரேமலதா இல்லை. தயாராகிவிடுவா. சரி சரி, எங்கள் வீடு ரொம்ப அன்புள்ளவர். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது தான் பிரேமலதா வந்தாங்க. அந்த என்னமோ பேசுகிறீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அவ்வளோ உறுதியாக சொல்லவ பிறகு தடம் மாறி போய்விட்டார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வராமல் அதிமுக கூட்டணிக்கு அதுக்கோ அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுகின்றது. அப்படி இருந்தால் அன்றைக்கி அவர் மாற்றி கேட்டதுக்கு இந்த அம்மா தான் காரணம் நினைக்கிறேன், பிரேமலதா. இல்லை என்றால் பிரேமலதா அவர்கள் அரசியலில் ஈடுபடாமல் அவருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு விஜயகாந்தினுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்திருக்கும். சார், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் கேள்விப்படுறப்ப ஒரு பத்திரிகையாளராக இருந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக யார் நிற்பாங்க அப்படின்னு நிறைய பேர்கள் அடிப்பட்டப்ப ஒருவேளை அவர் சாரே நிற்கிறாராமா, ஈவி.கே. சிறுங்கோன் சாரே நிற்கிறாரன்றப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லக்கூடிய தகவல் இல்லை, அவர் அதில் விருப்பம் காட்டலை, அவர் எலெக்ஷன்லேயே அவர் வேணாம், இல்லை அமைதியாக இருக்க ரிலாக்ஸாக இருக்க விரும்புகிறாரு. ரிலாக்ஸ்ன்றதை விட எனக்கு தேனியிலே நான் தோற்றுவிட்டேன் 19. ஆமாம், எல்லோரும் வெற்றி பெற்று நான் ஒருவன் தோத்தது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெட்கத்தை கொடுத்தது. ஒரு மாதிரி எனக்கு மிகவும் அசிங்கமாக போய்விட்டது. பட் உங்களுக்கு வெற்றி தோல்வி சகஜம் இல்லை சார், இதில் நான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியை விரும்பினார். நான் ஒருவன் தானே தோற்றேன். என்ன காரணம் என்றால் அந்த பன்னீர்செல்வம் அவருடைய மகன் அவர்கள் அந்த தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று 2-3 வருடமாக முடிவு செய்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று குறிப்பாக கோயில்களுக்கெல்லாம் 50,000 1,00,000 என்று அவர் 3 வருடமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், நான் இந்த உண்மைதான் சொல்கிறேன், அவர் மேலே தப்பு சொல்லலை. வாக்காளர்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீர்கள், கிட்டத்தட்ட 5,000 ரூபாய், 500 5,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு. நான் ஒரு ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. அதுதான் முக்கிய காரணம், வேற ஒன்றும் காரணம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 39 பேர் பாண்டிச்சேரி உட்பட ஜெயித்து நான் தோத்தது என்பது நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் தோத்தது தானே. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஒரு 3-4 வருடங்கள் ஆயிற்று அந்த தோல்வியிலிருந்து விடுபடுவதற்கு. பிறகு இனிமேல் தேர்தலே வேண்டாம் என்று நான் முடிவு செய்திருந்த நேரத்தில் தான் என் மகனை நிற்க வைத்து அவனும் நல்லபடியாக 2021 அவர் ஈரோடு கிழக்குல திருமகன் அவர்கள் வெற்றி பெறாருல்ல சார். ஆமாம், அப்போ உங்களுக்கு ஒரு அப்பாவா எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா என்று சொல்வதை விட பெரியார் குடும்பத்தை சார்ந்தவன் என்ற முறையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அட்வைஸ் சொன்னீங்க சார் முத உங்க மகனுக்கு? நான் ஒன்றும் அவனுக்கு அட்வைஸே தேவையில்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் என்னை விட திறமைசாலி என்று சொல்லலாம். என்னை விட புத்தகங்கள் அதிகம் படித்தவன், வாசித்தவன். அவள் பயங்கரமான ஒரு பெரியாரிஸ்ட்டு. அதனால் எனக்கு எங்கள் குடும்பத்தில் வரிசையாக பார்த்தீங்கன்னா பெரியார் சேர்மனாக இருந்திருக்காரு. எங்கள் தாத்தா, அதாவது பெரியாருடைய அண்ணன் கிருஷ்ணசாமி நாயக்கர், அவர் 2-3 தடவை கவுன்சிலராக இருந்திருக்கார். எங்கள் அப்பா 2-3 தடவை கவுன்சிலராக இருந்திருக்காரு. அந்த தொகுதியில் எம்பியாக இருந்திருக்காரு. அதனால் அப்படியே அப்புறம் நானும் பக்கத்தில் அதே மாவட்டத்தில் எம்பியாக இருந்திருக்கேன். அதனால் இந்த குடும்பம் இது பண்ணணும், நல்ல வேலைகள் செய்ய வேண்டும். குடும்பத்தின் ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பைப் கனெக்ஷன் உண்டு. அந்த காலத்தில் அதை தமிழ்நாட்டிலேயே முதல் கொண்டு வந்தது பெரியார் அவர்கள் நகரசபை தலைவராக இருக்கும்போது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் இல்லை என்றால் எங்கேயாவது போய் தேடிதான். அதெல்லாம் பெரியார் பண்ண நல்ல காரியங்கள் இன்றைக்கும் ஈரோட்டில் பேசப்படுகின்றது. அந்த வாட்டர் டேங்க்குன்னு பார்க்கில் உள்ள கட்டி வச்சு தான் 100 வருஷம் முடிந்து இன்றைக்கும் பழுதாக அது மூலமாக தான் நகரம் முழுவதும் தண்ணீர் விநியோகம். இது மாதிரி எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய அந்த ஊருக்கு செய்திருக்கின்றார். அந்த முறையில் நமக்கு பிறகு நம்முடைய பையனும் செய்வான் என்ற நம்பிக்கை தான். ஆனால் அவன் விரைவிலேயே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எம்எல்ஏ அவர்.
எனக்கே தெரியாது. துருன்னு எனக்கு பண்ணிட்டே இருப்பாரு. உண்மையாலுமே சொல்கின்றேன், ஒரு மனிதனுக்கு 2 பக்கம் உண்டு என்று சொல்வார்கள். எனக்கு இவனை பற்றி கொஞ்சம் தான் தெரியுதே ஒழிய அதிகமாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் நான் அரசியலில் தீவிரமாக பிஸியாக இருந்த காரணத்தால். ஆனால் இவனை பற்றி இவன் 2 வருஷம் தான் இருந்திருக்கின்றார். எதிர்கட்சிக்காரங்க கூட பேசுறப்ப கூட பாரதிய ஜனதா அமைதியா இருப்பார்ப்பா, அவரு ஒரு டீசன்ட் பாலிட்டிஷியன் அவரு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோட இல்ல ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு மாதிரிலாம். நான் அந்த காலத்துல ரொம்ப ஷார்ட் டெம்பர், அடிதடியெல்லாம் ரொம்ப இப்போதான் ஒரு 15 வருஷமா அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் ரொம்ப இது பண்ணி தொகுதிக்கு அந்த 2 குறிப்பாக சொல்ல ஒரு 8000 வீடுகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. அதை அவன் தான் அமைச்சரை பார்த்து முத்துசாமி அவர்களோடு சொல்லி அப்புறம் அதிகாரிகளை பார்த்து எல்லாம் பண்ணி இப்போ ரெடியாகி இருக்கு. இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம், நானும் முத்துசாமியும் கொடுக்க போகிறோம். அதுபோல் நல்ல பல வேலைகளை அவளால் செய்யும். பட் அந்த ஒரு இயற்கை மனிதன் எந்த அளவுக்கான ஒரு பலவீனமாக்கும் அப்படின்றது ஒரு புதல்வனோட மரணம் தான் சார். ஜூன் 4 ஜனவரி 4 நினைக்கிறேன் 2023. அது நடந்திருக்க வேணாம் அப்படின்றத எல்லாத்தோட எண்ணமும் கூட. நீங்க அப்ப என்ன உங்க மன ஓட்டம் என்னவா சார் இருந்துச்சு? இல்லை, நான் எப்பவுமே பொதுவாக இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். அது இயற்கை நீதி, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட எனக்கு அப்போது தோன்றியது என்னவென்று சொன்னால் அவனை பற்றி கேள்வி. நான் இருந்திருக்கலாம், நான் போயிருக்கலாம், அவன் இருந்திருக்கலாம் என்ற அளவுக்கு நான் நினைத்தேன். ஏனென்றால் அவ்வளோ நல்ல காரியங்களை அவன் செய்திருக்கின்றான். எல்லோரிடமும் நல்ல முறையிலே பழகி கொண்டிருக்கின்றான். நீங்கள் சாதாரண ஆளுங்களும் அவனை ஈரோட்டில் இன்னைக்கு கேட்டிங்களாலும் நல்லவன் சொல்லுவாங்க, பெரிய ஆளுங்களையும் கேட்டிங்கன்னா நல்ல ஆளு. நல்ல எதிர்கட்சியே சொல்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களே பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏடிஎம்கே ஏதாவது சொல்கிறாங்க. அது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஒரு நல்ல அந்த பிரச்சாரங்கள்ல உங்களை பார்க்குறப்ப சார், ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறோம், பட் அபியூஸா மகன் இருந்து ஒரு சில நாட்கள்லேயே இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு தலைமை அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட உங்க முகம் ரொம்ப இறுக்கமா அமைதியா இருந்தது தான் எங்களால் பார்க்க முடியும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நான் அதிகமாகவே பேசல அதிகமாகவே பேசவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் தினந்தோறும் திறந்த ஜீப்பில் சென்று மக்களுக்கு வணக்கம் வைத்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, உண்மையாக இந்த தேர்தலில் உழைத்தவர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள், குறிப்பாக முதலமைச்சரைக்கு நான் என்றைக்கும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். அவரை பொறுத்தவரையில் தினந்தோறும் அமைச்சரிடம் பேசி என்ன வேலை செய்தீர்கள் என்று கேட்கின்ற வகையில் அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி துர்கா அம்மையார் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சகோதரி இறந்தபோது ஈரோட்டில் வேலை செய்திருந்த எல்லா அமைச்சர்களும் அந்த பெரிய காரியத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஈரோட்டுக்கு புறப்பட்டு விட்டார். எல்லாத்தையும் நடுவழியில் நிறுத்தி அவர், நீங்கள் ஒன்றும் இந்த பெரிய காரியத்தை விசாரிக்க வர வேண்டியதில்லை, உங்களுடைய இடங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், போய் ஈரோட்டில் வேலை பாருங்கள், திருப்பி அவ்வளோ இதாக இருந்தார். அதே போல் முத்துசாமி அவர்களும் அவருடைய தேர்தலை கூட அவ்வளோ உழைத்திருக்க மாட்டார், கடுமையாக எனக்காக உழைத்தார். எல்லா அமைச்சர்களும் நீங்கள் எனக்கு என்ன இவங்க இப்படி கூட அவங்க தொகுதியில் கூட அப்படி அவங்க உழைத்திருக்க மாட்டார்கள், அவ்வளவு கடுமையாக உழைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் நாடு முழுவதும் இருந்து வந்தார்கள். அதே போல் காங்கிரஸ் நண்பர்களும் யாரையும் நான் கூப்பிடவே இல்லை, அவங்களே அவங்களே இருக்க இடம் பார்த்துக்கிட்டு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு காங்கிரஸ் நண்பர்களும் அவங்களே வேலை செய்தாங்க. அதனால் ஈரோடு தேர்தல் என்பது எனக்காக மற்றவர்கள் உழைத்தார்கள், மற்றவர்கள் உழைப்பில் நான் வெற்றி பெற்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களோட இத்தனை வருடம் அரசியல் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதில் உங்களுக்கு முக்கிய மூலதனமாக இருந்து உங்கள் மனைவி இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான், என்னுடைய மனைவி என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். நான் திருமணத்திற்கு பிறகு இவ்வளவு நாள் நான் இருக்கின்றேன் என்பதே பெரிய விஷயம். ஏனென்றால் எனக்கு இதயத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுருக்கு. ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, அப்புறம் பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க.
ஆகவே நான் வந்து அந்த காலத்தில் சிகரெட் கொஞ்சம் அதிகமாக குடிப்பேன், அது போன்ற. ஆனாலும் இப்போ ஒரு 4-5 வருஷமாக அதெல்லாம் ஒன்று. அதனால் என்னுடைய உடல்நிலை ஓரளவுக்கு இன்றைக்கு தான் என்னுடைய மனைவி தான் காரணம். இன்னொன்று, நான் யாரிடம் சண்டை போட்டாலும் அவர்களை தனியாக அழைத்து சமாதானம் சொல்லக்கூடிய ஒரு பொறுமையின் சிகரம் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் மனைவி பார்க்கக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தலையில் ஏறிக்கணும். சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். சொல்லுங்கள். உங்களுடைய இத்தனை வருடம் அரசியல் அனுபவத்தில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, இது ஒரு என்னைய ஒரு கண்ணாடியாக நினச்சிக்கோங்க. நான் இல்லை அட்வைஸ் இளங்கோவன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். என்னை போன்றவர்களுக்கு சொல்வது என்ன இருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் எடுக்க போகும் நடவடிக்கைகளை சிந்தித்து கொஞ்சம் ஆராய்ந்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக தீய பழக்கங்களுக்கு உட்படக்கூடாது. தீய பழக்கங்கள் அறவே இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுடைய புத்தியையும் கெடுக்கின்றது, உங்களுடைய உடலையும் குறிப்பாக சிகரெட் என்பதை நான் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் காலேஜில் படித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 80 பேர் சிகரெட் குடிக்கிற மக்களாக இருப்பாங்க. நான் பிரசிடென்சியில் தான் படித்தேன், மாணவர்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் 100க்கு 10 பேர் கூட சிகரெட் குடிக்கிறது இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பட் அதே நேரத்தில் சில பேர் இந்த போதைப் பொருட்களுக்கு ஆட்பட்டு விடுகின்றார்கள் என்ற செய்திகள் அதிகமாக வரும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. சார், உங்களை பற்றி ஒரு ஆட்டோகிராஃப் எழுதுறாங்க, இல்லை உங்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு தலைப்பு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? உங்களுக்கு நீங்களே தலைப்பு வச்சுக்கணும் அப்படின்னா? நான் கமலஹாசன் சொன்ன அப்படி, நான் நல்லவளா கெட்டவளா? நீங்கள் நல்லவரா கெட்டவரா? தலைப்பு இல்லை, தலைப்பெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய இல்லை சார். ஒரு சில தலைவர்களை பற்றி சொல்கிறேன் சார், அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். காமராஜர் தன்னிகரில்லா தலைவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தவர். அண்ணா பாசமுள்ளவர். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை வேறாக நினைக்காமல் தன்னுடைய தம்பி என்று சொல்வதை அவர் உண்மையாகவே எல்லோரையும் தம்பிகளாகத்தான் கடைசி வரை அரவணைத்து. பெரியார். பெரியார் தமிழ்நாட்டிற்கு விளக்கேற்றி வைத்த ஒரு மனிதர். கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் தமிழை அழகுபடுத்தியவர். தமிழ் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு அந்த உணர்வை தூண்டியவர். உங்கள் தந்தையார் ஈவி.கே. சம்பத். ஈவி.கே.எஸ். அவர்களை பொறுத்தவரையில் நினைத்ததை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர். எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்ஜிஆரை பொறுத்தவரையில் இயற்கையிலேயே ஏழைகள் வாழ் அன்பு கொண்டவர். அந்த காலத்திலேயே ஏழைகளுக்கு அவர் இந்த ரெயின் கோட் என்று சொல்கின்றோமோ அதையெல்லாம் கொடுத்தவர். சிவாஜி கணேசன். சிவாஜி என்பவர் நடிப்பவர், நடிப்பிலே மிகச்சிறந்தவர். மற்றபடி அவர் குழந்தையை போன்றவர் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா நல்ல அறிவு, நல்ல பேசுகின்ற திறமை, தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை, இருந்தாலும் கொஞ்சம் சர்வாதிகாரத்தனம் அவரிடம். ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி மிக நல்ல மனிதர். அவரை பொறுத்தவரையில் அரசியலுக்கு வலுக்கட்டாயமாக அவர் இழுக்கப்பட்டவர். சஞ்சய் காந்தி இறந்த பிறகு இருந்தாலும் ஒரு 6 மாதம் அவர் தடுமாறினாலும் கூட பிறகு மிக நன்றாக ஒரு நல்ல பிரதமராக இந்த நாட்டை விஞ்ஞான ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய பிரதமராக இருந்தார். சோனியா காந்தி. சோனியா காந்தியை பொறுத்தவரையில் தமிழ் பெண்களுக்கு என்ன இலக்கணமோ அதை 100க்கு 100 கடைப்பிடித்தவர் சோனியா காந்தி என்று சொல்றார். இப்போது தலைவர் எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியை அடைந்திருக்கின்றார். இந்த நாட்டினுடைய எதிர்காலமே ராகுல் காந்தி தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது. ஈவேரா திருமகன். திருமகன் அது என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொல்லபடி நான் போய் இருக்க வேண்டும், அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களை இத்தனை வருட காலம் அனுபவத்தை ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. உங்கள் அரசியல் எதிர்காலமும் இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்க தி டிபேட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.